ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வெப்சைட்டை பிரம்மாண்டப்படுத்தினதுக்கான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கிற ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை நம்ம புதுசுப்படுத்தியிருக்கோம். பெயிண்ட் அடித்து பவுடர் அடித்து சூப்பராக அழகாக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம டெக் டீம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம வெப்சைட்டில் இப்போ புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சொல்கிறேன், சரியா? ஸோ நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா அபிஷியல் இங்கிலீஷ்லையும் கூகுளில் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு 2 or 3 டைம்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது நம்மளுடைய பழைய வெப்சைட். கடா இந்த வந்துட்டு ஓகே. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல, ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நம்ம வெப்சைட் இப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உங்களுடைய லாகின் பேஜ் காட்டும். வழக்கம் போல் குரோமில் லாகின் பண்ணிடுங்க, ஆஸ் யூஷுவல் தான். இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு எது இருந்துச்சுன்னா நம்மளுடைய அட்மின் நம்பர் 8838900250 8838900250, சரியா? ஸோ அந்த நம்பர் இல்லை என் நம்பர் 8220445281 கால் பண்ணலாம். கீழே கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. இதில் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் இனிமேலும் நம்ம பண்ணுவோம். பட்டு ஓவரால் ஐடியா இங்கே தான் இருக்கும். இதில் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிளான்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கும், இதுக்குள்ளே எந்தெந்த இதெல்லாம் வரும், அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்போம். இந்த 1500 வியூ பிளான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 1400 இந்த 4 கோர்சஸ் வரும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்சஸ் ஓப்பன் ஆகும். பை நோ கொடுத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1400 வச்சுருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எல்லா கதைகளும் வரும். இது வந்துட்டு பிளான் ஆப்ஷன். ஓகே, பிளான்ஸ் ஒரு 8 பிளான்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இங்கெல்லாம் குழப்பாகுது அப்படின்னா நீங்கள் இதிலே சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சியா டிஎன்பிசியா பேங்கிங்கானு எஸ்எஸ்சிக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சிக்கு எடுக்கிற கண்டென்ட் மட்டும்தான் வரும். ஸோ இது எஸ்எஸ்சியில் எடுக்கிற கோர்ஸ். எஸ்எஸ்சியில் இந்த கோர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, பிடிஎஃப் கோர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும், சரிங்களா? ஒன்று இந்த கோர்ஸு ப்ளஸ் காம்போ ஆப்ஷன். காம்போ 2 சேர்த்து வாங்கினீங்கன்னா அது 499, இல்லை இது மட்டும்னா 199. ஸோ அது உங்களுக்கு எப்படி பை பண்ணிக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் காமிச்சிக்கிறோம். காம்போ கிளிக் பண்ணி பை பண்ணிங்கன்னா அந்த கோர்சஸ் ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணி ரெடி பண்ணி சில பல வித்தைகளையெல்லாம் பண்ண விஷயம் இது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ், இதில் மை கோர்சஸ். இந்த மை கோர்சஸ் என்னென்னா நீங்கள் என்ன கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டிங்காக நான் ஜென்ரலாக எல்லா கோர்ஸும் வாங்கி வச்சுருப்பேன். நான் டெஸ்டிங்காக 1 or 2 கோர்சஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மை கோர்சஸ். இல்லை இது மை கோர்ஸ் இல்லை, இதுதான் மை கோர்சஸ். இதுதான் மை கோர்சஸ். ஸோ மை கோர்சஸ் இதுதான். இதில் கண்டினியூன்னு ஏன் இருக்குன்னா அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்ருப்பேன், சரியா? ஆல் கோர்சஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆல் கோர்சஸ் ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் AK47 எடுக்கன்னு வச்சுங்களேன். இது வந்து சூப்பரான ஒரு கோர்ஸு. இது நீங்கள் பை பண்ணிட்டேன், அதனால் அங்கே பைனும் காட்ட மாட்டேங்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இல்லை வீடியோஸில் போகிறேன். வீடியோஸ் ஓப்பன் பண்ணும்போது இப்படி ப்ளே ஆகுதுன்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஆப்ஷன், முன்னாடி 10 செகண்ட் பின்னாடி 10 செகண்ட், அது அப்புறம் இந்த 1.25 ஸ்பீடு. ஏன்னா நம்ம கிளாஸில் நிறைய பேர் 1.25 1.5 தான் கேட்பானுங்க. ஸோ அந்த 1.25 1.5 ஸ்பீடு இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. வீடியோ பிளேயருமே புதுசு, சரியா? சேம் இந்த 360 480 720 கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களோட யூடியூப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீடியோஸ் ப்ளே பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நான் ஹோமுக்கு போகிறேன். இப்போ ஹோமுக்கு போனேன்னா நான் எங்கே விட்டனோ அங்கேருந்து நான் இதை கிளிக் பண்ணனா வந்துடும். ரெஸ்யூம் வேர் யூ லெஃப்ட் ஆஃப் வீடியோ 1 இந்த இருக்குது, இங்கே தான் நான் நின்றுருக்கேன். அப்போ எங்கே விட்டனோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம்.
இதுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு நீங்கள் எத்தனை டெஸ்ட் எடுக்கீங்க, எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ உங்கள் ரேங்கிங் எவ்வளவு, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணிடுவோம். சரிங்களா? அது ஃப்யூச்சரில் வரும். ஸோ இந்த கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பை பண்ணியிருக்குன்றதுனால கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. மற்ற கோர்சஸ் டெஸ்ட் சீரிஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை, பட் அடித்து நொறுக்குறோம். டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கொஷின் இருக்குது, 30,000 கொஸ்டின்ஸ் இருக்குது கையில். பட் வெப்சைட் ரெடி ஆகணும், வெப்சைட் சரியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பொறுமையாக வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். சிறப்பான சம்பவம் செய்கிறோம். டெஸ்ட் சீரீஸில் எல்லாருக்குமே போடுற மாதிரி அஷ்யர்டாக ப்ராப்பரான குவாலிட்டியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வரோம். சரியா? ரைட்டு, ஓகே. இப்போ தான் நம்ம முக்கியமான கண்டென்ட்டுக்கு வரப்போகிறோம். புக்கு கீழே இருக்கும், வரிசையாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஓகே தான். பிடிஎஃப் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுற கோர்ஸு இது தான். இந்த பிடிஎஃப் கலெக்ஷன் தான். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் கலெக்ஷன் இது என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளீட்டான பிடிஎஃப் கோர்ஸ். சரியா? இது பிடிஎஃப் கோர்ஸு, கிரிட்டிக்கல் ரீசனிங்கான பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு ஏரியா தான், கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதில் இருக்க எந்த கொஷினுமே நீங்கள் 10 கொஷின் ஒரு நாளில் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் கொஸ்டின்ஸு. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான 60 டேஸுக்கு செம்மையாக ரெடி பண்ண ஆக்சுவலாக 180 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ 60 டேஸுக்குமே இங்கே உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃப் அண்ட் குவிஸ் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, டெய்லி ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ டே 1ன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டே 1க்கான பிடிஎஃப் அண்ட் குவிஸ். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்கும். நிறைய குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டுருவாங்க. நம்மளால் இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும், பிடிஎஃப் எனக்கு வேணும் அப்படின்பானுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டெலிகிராம் குரூப்புக்கு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் வந்துச்சு, அது எங்கே டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடபுள் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த கோர்ஸ் இந்த இருக்குது. இதில் பை பண்ணால் பை பண்ணிக்கலாம். இது 1 இயருக்கு போட்டோம், பை நோ கொடுத்து பை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எதுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னா நான் பை பண்ணலை. சரியா? பை பண்ணலை, அதனால் ஓப்பன் ஆகலை. இந்த ஐடியில் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஐடியில் இந்த இருக்குது, நான் பை பண்ணிட்டேன். நான் பிடிஎஃப் கிளிக் பண்ணால் பிடிஎஃப் ரிசோர்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு ஒரு டெமோ, ஒரு டெமோவான ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அது கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்வான்ஸ்டாகவே கொடுப்போம் அப்படிங்கிறக்காக இந்த எஸ்பிக்கான 60 டே பிடிஎஃப் கோர்ஸு 3 நாளில் வருது. சரியா? 60 டேஸ் குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலும் சேர்த்து வருது. 60 டேஸுக்கு 60 நாளைக்கு. ஸோ இங்கே பிடிஎஃப் எப்படி இருக்கும்? கிரிட்டிக்கல் ரீசனிங் பிடிஎஃப் கோர்ஸ் 3 கொஸ்டின் இருக்கும். ஈஸி லெவலில் ஒரு 20 நாள் போகும், மீடியம் லெவலில் ஒரு 20 நாள் போகும், ஹார்ட் லெவலில் ஒரு 20 நாள் போகும். இதில் 3 கொஷின் இருக்குது. ஈஸினா 3 கொஷின் இருக்கும். கீழே ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். குவிஸு போட்டுட்டு பிடிஎஃப் எடுத்துக்கலாம், வழக்கமானது தான். குவிஸு போடுறீங்களா, இங்கே டேக் டெஸ்ட் இருக்கும். ஒரு தடவை தான் டெஸ்ட் எடுக்கணுமா? கிடையாது, ரீஅட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த ஆப்ஷனை தெளிவாக வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஆஸ் மச் as பாசிபிள் நான் இந்த ஆப்ஷனை வச்சுருப்பேன். ஒரு டெஸ்ட் நீங்கள் எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் பசங்களுக்கு தெரியும் நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும், கொடூரமாக இருக்கும்ன்றது தெரியும். டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி 80 நாள் 85 நாள் நம்ம போயிருக்கோம்னா ரெகுலராக படிக்கிற ஒரு 100 பேர் இருக்கானுங்க. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் நான் அப்லோடு பண்ணேன்னா அது உடனே இன்றைக்கே 400 பேர் டெஸ்ட்டு போட்டுருவான். ஸோ ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், எல்லாமே தெரியும். இப்போ இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கன்னா ரீஅட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். அதாவது அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த இருக்குது ரீஅட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனுங்க, ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருக்குது. கொஞ்சம் இது பண்ணணுன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, டெஸ்ட்டை போடுறேன், சப்மிட்டு கொடுக்கேன். என்னத்தையாவது ஒன்று ஆன்சரை போடுறேன். பார்த்தீங்கன்னா 3 கொஷினால 15 நிமிஷம், ஒவ்வொரு கொஷினுக்கு 5 நிமிஷம் அழகாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. சப்மிட் எக்ஸாம் கொடுத்தோன்னா எனக்கு சப்மிட் ஆயிரும், அனலிசிஸ் வந்துடும். -1 சூப்பர். 2 கொஷின் போட்டிருக்கேன், 2 கொஷினுமே என்னது தப்பு, -1 வந்துட்டு. அப்போ என்னுடைய ஸ்கோர் வந்துட்டு, ஸ்கோர் மட்டும் தான் இதில் வருமா அப்படின்னு கேட்டால் ஸ்கோர் மட்டும் வராது, என்னுடைய அனலிசிஸும் வரும். இதாருக்கு பாருங்கள். ஸோ அனலைஸ்னு கொடுத்தோன்னா என்னுடைய அனலிசிஸ் வரும். என் பர்சன்டைல், இதுக்கு முன்னாடி நான் இதே டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன், பர்சன்டைல் வரும், அனலிசிஸ் வரும்.
சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் சொல்யூஷன் பார்த்துக்கலாம், ரிசல்ட்ஸு சொல்யூஷன் எதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த கொஷின் தான் மிஸ்டேக்னா கிளிக் பண்ணோன்னா அது வந்துடும், ஓப்பன் ஆயிரும். இது ரொம்ப பயங்கரமான பிரம்மாண்டமான ஃபீச்சர்ஸு அப்படின்னு இல்லை, சரிங்களா? நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஆரம்பித்து கரெக்டாக 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ் எனக்கு பெரிய விஷயந்தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100% இந்த பிடிஎஃப் கோர்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு இந்த பிடிஎஃப் கோர்ஸில் 60 டேஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 10 ஆலிவ் போர்டு ஐடி இருக்குது. இதில் முடிக்கிற இந்த பிடிஎஃப் கோர்ஸ் 79 ருபீஸுங்க. நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி 60 டேஸுக்கும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி 60 டேஸுக்கும் டெஸ்ட்டு போட்டு பிடிஎஃப்பை பார்த்து அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் போர்டு ஐடி நான் தரேன். நோ இஷ்யூஸ் இன் தட். நான் கொடுத்துருவோம், சரிங்களா? அங்கே பாருங்கள், பிக் அப் வேர் யூ லெஃப்ட் ஆஃப். ரெஸ்யூமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கே விட்டோமோ அங்கேயே திருப்பி கொண்டு வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ஆப்பு, நம்மளுடைய கிரிட்டிக்கல் ரீசனிங்கான பிடிஎஃப் கோர்ஸு. இதில் எந்த ஃபீட்பேக்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள், எங்கள்கிட்ட ஃபால்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க பார்க்குறோம். எங்களுக்கு எங்கே தப்பு விடுறோமோ அதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், சரியா? எனக்கு இந்த டெக் ஏரியாவே புதுசு தான். ஸோ நானே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், அது எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன், சரியா? நான் ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த இருக்குல்ல, இது இப்படி வந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், வந்துடும். என்னடா எனக்கே வர மாட்டேங்குது. இஷ்யூ சரி பண்ண சொல்லியிருக்கோம், இஷ்யூ சரி பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் தனியாக கிடையாதுங்க, நீங்கள் தனியாக கிடையாது. இதில் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கவுண்ட் காமிச்சிடும். 20,000 பீப்புள் கிட்ட நம்மக்கிட்ட ஆப்லேயே பை பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், எங்களுக்கு இது பெரிய விஷயம். எவ்வளோ பேர் எங்களை நம்புகிறாங்கன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் கொடுக்குறோம். என்ன ஃபீட்பேக்னாலும் உங்களுக்கு மனசில் பட்டதை உண்மையாக எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை இன்னும் எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சரியா? தேங்க்யூ.